அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணே வணக்கம். அண்ணே, எல்லா பேருக்கும் கிடைச்ச வேலை வீட்டை கூட்டுறது, விளக்குறது, பசங்களை குளிப்பாட்டுறது, துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா பேருக்கும் கிடைச்ச வேலை இந்த வேலை தானே. இந்த வேலை அசிங்கம் இல்லை, கேவலம் இல்லை. சரிங்களா? செய்யும் தொழில் தெய்வம் என்று எழுதியிருக்கு. அது எவ்வளோ நாளாக இருக்கு? அப்புறம் மக்களை முட்டாளாக்குனீங்களா? சொல்லுங்க. எந்த தொழில் கேவலமான தொழில்? சொல்லுங்க. எத்தனை தொழில்? செருப்பு தைக்கிறது கேவலமான தொழிலா? சொல்லுங்க. தெரு கூட்டுறாங்களே, எத்தனை கோடி மக்கள், உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் தெரு கூட்டுறாங்க. பேர் வேறு வச்சிருக்கீங்க, தூய்மையாளரா பேர் வச்சிருக்கீங்களா? அது கேவலமான வேலையா? சொல்லுங்க. வீட்டு வேலை உலகத்தில் எத்தனை பேர் செய்கிறாங்க, அதெல்லாம் கேவலமான வேலையா? சொல்லுங்க. எல்லா தொழிலும் நம்ம வீட்டில் செய்கிறது தானே. நம்ம மனைவி மகாராணியாக இருக்கட்டும், எல்லா மனைவிகளும் எல்லா பெண்களும் செய்கிற வேலை தானே. விளக்குறது, துவைக்கிறது, கூட்டுறது, பசங்களை குளிப்பாட்டுறது. பசங்களை குளிப்பாட்டுறதெல்லாம் அசிங்கமான வேலையா? சொல்லுங்க. இப்போ மாஸ்டர், சமையல் மாஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, படிப்பே இருக்கு. இப்போ சமைக்கிறது அசிங்கமான வேலையா? சமைச்சு அந்த பாத்திரத்தை போய் வளர்க்கணுங்களா? அப்போ ஹோட்டல் சாப்பிட்டு போகிறாங்க, அதை போல துடைக்கிறோம். இதெல்லாம் அசிங்கமான வேலையா? சொல்லுங்க. ஒவ்வொரு தொழிலும் இப்படி பேசக்கூடாது. ஒரு தொழிலை உருவாக்குறது பெரிய விஷயம், ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த தொழிலை அசிங்கப்படுத்தி செய்கிற மக்களை செய்ய விடாமல் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி பேசுனீங்கடா, இந்த தொழில்